வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4/8/2026 திருப்பத்தூர் மாவட்டம். வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு 6 மணிலேருந்து ஒரு 9:30 மணி வரை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கும். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி வளர்ப்பு கண்ணுங்க பார்த்தீங்கன்னா நாட்டு பசுமாடுங்க, உழவு காளைங்க, வளர்ப்பு கிடாரிங்க, ஹெச்எஃப் கிடாரிங்கெல்லாம் இந்த சந்தையில் அதிகமாக வரும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடு எந்த அளவுக்கு வந்திருக்கு, அப்படியே விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ரைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜோடி இருக்குங்க. நல்ல ஒரு செவல நேரத்தில் ஒரு ஜோடி இருக்குது. கண்ணுங்க ஒரு ஜோடி இருக்குங்க. இப்போ தான் கொண்டு வந்து இறக்குறாங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் காளைங்க. எல்லாம் உழவு காளைங்க தான். நல்லா சூப்பரான ஜோடிங்க இந்த ஜோடியும். நல்லா கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சேம் கலரில் நல்லா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கண்ணுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஏரெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஓட்டியிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத கண்ணுங்க இந்த ஜோடி. ஜோடியும் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஜோடிங்க. ரெண்டு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம செவல நேர காளைங்க ஒரு ஜோடி. பல்லு பார்த்தீங்கன்னா இன்னும் வைக்கல. கண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க. இன்னும் பல்லே வைக்கல. வியாபாரம் நடந்துன்னு இருக்கு பாருங்க. ஒன்றும் இல்லை. ஓ அளந்து கேட்டு நல்லா நிற்கிது மாடு. ஒன்றும் இல்லை. அளந்த இடத்துல கவுத்த மாட்டி அதை மாட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டு கண்ணுங்க. ஒரு ஜோடி திருப்பதி அண்ணன் கொண்டு வந்திருக்காரு. இன்னுமே பல்லு வைக்கல. ஒரு 2.5 வருஷம் கண்ணு இருக்குங்க. சூப்பரான கண்ணுங்க. ஜோடி பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு ஜோடி. இன்னும் பல்லெல்லாம் வைக்கல. ஒரு 2.5 வருஷக்குள்ளே இருக்குங்க கண்ணு. ஏருக்கு பழகிற மாதிரி இருக்குது பாருங்கள் கண்ணுங்க. வாட்டமாக சொல்லிக்கிறேன். வந்து வேற ஆளுக்கு வந்து சித்தான சொன்னால் சித்தா மூத்தரம் சொன்னால் நான் வந்து கேட்க போகிறேன். நான் உனக்கு
ஸோ இங்கே நம்ம திருப்பதி அண்ணாந்து ஸோ இன்னும் பல்லு வைக்காத ஜோடி கண்ணுங்க ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த கண்ணுங்களும் நல்ல சூப்பரான கண்ணுங்க. நம்ம திருப்பதி அண்ணனும் பூபதி அண்ணனும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கண்ணுங்க நல்ல சூப்பரான கண்ணுங்க. இதுவும் அப்படியே மாடு ஓட்டி பார்க்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஏருக்கு பழகிற மாதிரி இருக்கு பாருங்க கண்ணுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா விலை எவ்வளோன்னு தெரியல, நான் தெரிஞ்சுன்னு ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ மாடு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஒரு வளர்ப்பு கண்ணுக்குட்டி ஒன்று காளை கண்ணு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா 38,000 சொல்கிறாரு. நான் வத்தலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம குனிச்சிலிருந்து இந்த கண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் பால் கண்ணு தான். ஸோ ஒரு காளை கண்ணு நல்ல சூப்பரான கண்ணு. ஸோ 38,500 ரூபா இந்த காளை சொல்லியிருக்காங்க விலை. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செவல நேரத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஜோடி. ஸோ இது நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பல் பார்த்தீங்கன்னா 2 பல். ஸோ ஏறும் இதுவும் நல்லா ஓட்டியிருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1,45,000 ரூபா விலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான ஒரு ஜோடி. ஸோ ஏருக்கு பயன்படுத்தக்கூடிய காளைங்க நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள், நாட்டு காளைங்க. ஸோ 1,45,000 சொல்கிறாரு. முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிடலாம். நான் தள்ளலாம். தள்ளலாம். ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி கண்ணுங்க இருக்குது பாருங்கள், நல்லா காளை கண்ணுங்க, நல்லா ஒரு கொடை கண்ணு மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ வளர்ப்பு கண்ணு நல்லா அற்புதமான கண்ணுங்க. ஸோ இது அப்படியே எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். எப்படி பண்ண எப்படி பண்ண ஸோ அப்படியே இந்த ஜோடி அப்படியே எவ்வளோ சொல்லியிருக்காரு கேட்டு பார்ப்போம். நேனா எந்த நேன மாடு இது? எந்த ஒரு மாடு? அச்சமங்கலம். இது எத்தனை மாதம் கண்ணு இருக்கும்? எத்தனை மாதம்னா இருக்கும்? 9 மாதம் வாங்கி. எவ்வளோ சொல்லியிருக்கீண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கு? 45. ஸோ 45,000 ரூபா சொல்லியிருக்காரு. ஸோ ஜோடி இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ப்பு கண்ணுக்குட்டி நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்கள் காளை கண்ணு.
ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதத்துக்குள்ளே தாங்க இருக்கும் இந்த கன்று. ஸோ வாங்கிட்டாங்க, நல்லா சூப்பரான கன்றுங்க, ஒரு நாட்டு கன்று வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஆனால் எந்த ஊரை பார்த்து இது திருவண்ணாமலை. எவ்வளோ சொல்லி எவ்வளோக்கு முடிஞ்சுண்ணா? எவ்வளோக்கு முடிஞ்சு? 16. வளர்ப்பு தானே போகுது? ஸோ வளர்ப்புக்கு வாங்கியிருக்காங்க. இது திருவண்ணாமலை சைடு போதுங்க. ஸோ 16,000 வாங்கியிருக்காங்க இந்த கன்று. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கன்றுங்க. ஸோ பொடக்கன்று நல்லா தரமாக இருக்குது பாருங்கள் இந்த கண்ணெல்லாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கன்று, 6 மாதம் இல்லாட்டி ஒரு 5 மாதம் கன்று இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிட்டு இருக்குது, நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் கன்றுக்குட்டி. ஸோ கோபுரமெல்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு 2 கன்று வாங்கியிருக்காங்க. இந்த கன்றும் பார்த்தீங்கன்னா லென்த்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கன்று நல்லா இது சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டு போட காளை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு காளை. ஸோ மாடு நல்லா ஷைனிங் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ உடம்பும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க. ஸோ இதுவும் நம்ம திருப்பதி அண்ணா கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது மாதிரியா ஒரு பொட கலர் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்ணு கொஞ்சம் லென்த்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ விலை தான் தெரியல, தெரிஞ்சா நான் ஸ்க்ரீனில் போடுறேன், மாடு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இல்லை இப்படி வேணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத கண்ணுங்க. இந்த ஜோடி கண்ணுங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அருமையான ஒரு ஜோடி கண்ணுங்க. கலரும் நல்ல ஒரு அழகான ஒரு கலருங்க. ஸோ நாட்டு கண்ணுக்குட்டிங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம குனிச்சிலேருந்து கொண்டு வந்து ஸோ கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே குத்துச்சானேண்ணா? ஏழைக்கு முடிச்சுண்ணேண்ணா? ஆ ஓகே. எத்தனை மாதம் கண்ணு இருக்கும்? ஸோ ஒரு 6 மாதம் கண்ணு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 45,000 முடிஞ்சிருச்சுங்க ஜோடி. இதுண்ணா இது உங்கள் தேவா? அது வேற சரி சரி. 47,000 முடிஞ்சிருக்குங்க. ஸோ 47,000 ரூபா முடிஞ்சிருச்சு இந்த ஜோடி கண்ணுங்க. ஓகேண்ணா. ஸோ இந்த ஜோடி கண்ணுங்க வாங்கியிருக்காங்க. ஸோ நல்ல அருமையான ஒரு ஜோடி கண்ணுங்க. இன்னும் பல்லு வைக்கல. ஸோ விற்பனை ஆகிடுச்சுங்க. திப்ப சத்திரம். ஸோ அந்த சைடு போயிடுச்சு இந்த கண்ணுங்க. ஸோ உழவுக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ
ஸோ ரெண்டுமே நாட்டு கண்ணுங்க. ஸோ ஏரெல்லாம் அழகாக ஓட்டியிருக்குங்க. திப்பசத்திரம், ஸோ அந்த ஊருக்கு போயிடுச்சு. ஸோ வளர்ப்புக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க உழவுக்காக. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க, ஒரு செவலை போட கண்ணுங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காளை கண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா குனிச்சிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அற்புதமான ஒரு நாட்டு கண்ணுங்க, ஒரு ஜோடி. ஸோ இதுவும் குனிச்சிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ குனிச்சி தண்டமணி அண்ணந்து. ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 67,000 சொல்லியிருக்காரு. முன்ன பின்ன அனுசரித்து வாங்கலாங்க. அதனால் ஒரு ஒயிட் பொடியில் நல்லா சூப்பரான ஒரு நாட்டு பசுமாடு. ஸோ 2 பல்லு தான் வச்சுருக்கு. ஸோ கண்ணு நல்லா அற்புதமாக இருக்குங்க. ஒரு காளை கண்ணு ஒயிட் பொடியில் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ கலரும் நல்லா அருமையான ஒரு கலருங்க. ஸோ அப்படியே மடி பாருங்க. ஸோ நான் 2 பல்லு தான் வச்சுருக்கு. ஸோ வியாபாரம் ஒன்றும் சொல்லலை. ஸோ அப்படியே மாடு பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு செவல நேரத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜோடி பாருங்கள், நல்லா சூப்பரான ஜோடிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பல்லு மட்டும் கேட்டு பார்ப்போம், விலை சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படியே மாடு பார்த்துக்கோங்க, பல்லு கேட்போம். ஆனால் பல்லு மட்டும் சொல்லலாம். பல்லு 2 பல்லு. ஸோ 2 பல்லு தாங்க. ஸோ ரெண்டுமே 2 பல்லு வச்சுருக்கு. ஸோ அப்படியே மாடு மட்டும் பாருங்கள். ஸோ விலை நிலவரம் இந்த வாரம் சரியாக சொல்லலை. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கால் பிடிக்கல. ஸோ 2.5 பண்டில் அருமையான ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டு போட கண்ணுங்க. ஸோ ஒரு 2 கண்ணு இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சிருக்கக்கூடிய கண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டி வலசை சைட்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சுங்க. ஸோ எல்லாம் வளர்ப்புக்கு வாங்கிட்டு போய் நல்லா சூப்பராக பயன்படுத்தலாம். ஸோ ஜோடியே கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளோக்கு முடிஞ்சுன்னு தெரியல, கண்ணுங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வாரம் சொன்ன மாதிரி விலையை சரியாக சொல்லலைங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொடி கண்ணுங்க. ஸோ ஒரு 1.5 மாத கண்ணுங்க. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா அளவுக்கான ஒரு வளர்ப்பு கண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான கண்ணுங்க. ஜோடி 28,000 ரூபா கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்க. ஒன்றரை மாதம் இருக்குமாண்ணா கண்ணு? 1.5 மாதம் இருக்குமா? 2 மாதம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கிட்ட சொல்லியிருக்காருங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்ணுங்க.
ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்றும் மாடும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது குனிச்சில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் கன்று மாடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ கன்று அப்படியே என்ன கண்ணுன்னு கேட்டு பார்ப்போம். அண்ணா இதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். அப்படியே கன்று என்ன கன்று போட்டுக்கண்ணா? போட்டுக்கண்ணா. எத்தனை கன்று போட்டிருக்குண்ணா? 4வது கன்று. பல்லு சரி பல்லு வச்சாண்ணா? எவ்வளோ கேட்குறாங்கண்ணா? 45. ஸோ 45,000 ரூபா கேட்டிருக்காங்க. ஸோ பல்லு சரி பல்லுங்க. ஸோ கன்று பார்த்தீங்கன்னா 4வது கன்று போட்டிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டு பசுமாடு. ஸோ கன்று மாடுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கன்று பார்த்தீங்கன்னா ஒரு காளை கண்ணுங்க. ஸோ ரேட்டும் அந்த சைடு பேசிகிட்டு இருக்காங்க. மாடு பாருங்கள். ஸோ விலை நிலவரம் தான் சொல்ல மாட்றாங்க. ஸோ மாடு அப்படியே எவ்வளோ விலைக்கு போகும்ன்ட்டு தெரிஞ்சுன்னா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒயிட்டு போட கண்ணுங்க. பொட்டை கண்ணு பாருங்கள், நல்லா சூப்பரான கண்ணுங்க. நல்லா இப்போவே பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ வளர்ப்புக்கு ஏற்ற கண்ணாக வாங்கியிருக்காங்க. ஸோ 2 கன்று ஒரு பசுமாடு வாங்கியிருக்காங்க. இல்லை பால் கன்று தான், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஒயிட்டு போட்ட கன்று. ஸோ இந்த பசுமாடு 2 கன்று விற்பனை ஆயிடுச்சு. இது குனிச்சிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு செவல நேர பசுமாடு. கண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு காளை கண்ணுங்க. சேம் கலரில் இருக்க பாருங்க. ஸோ 2 பசுமாடு ஒரு கன்று கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு சரி பல்லு கடமுளைப்பு அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ கண்ணுங்கள்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ மாடும் நல்லா பெரிய சைஸ் மாடு தான் கொண்டு வருவாங்க. ஸோ வயசான மாடுங்க 2 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொடை கண்ணுங்க. ஜோடி நல்லா சூப்பராக இருக்குங்க. சில பால் கண்ணுங்க தான். ஸோ நல்லா வளர்ப்புக்கு ஏற்ற கண்ணுங்க. ஜோடி நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ 2 கன்று சூப்பராக இருக்குது பாருங்கள். மொத்தம் 3 கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த ஜோடி கண்ணுங்க சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குனிச்சிலிருந்து கொண்டு வரப்பட்ட கண்ணுங்க. இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா ஆலாங்காயத்திலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உழவு காளைங்க. ஜோடி மட்டும் அப்படி பாருங்க. ஸோ கலரும் நல்லா ஒரு அருமையான ஒரு கலருங்க.
ரெண்டு பல்லுண்ணா? ரெண்டு பல்லு. ஒன்று வைக்க. ஸோ ஒன்று பல்லு வச்சிருக்கு, ஒன்று பல்லு வைக்கலைங்க. தர்மரா